என்னம்மா? உங்க அப்பா வேணா உன் மனசுல எதுவும் இல்லைன்னு நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். விஜய் மேல உனக்கு இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்ல, அது லவ்னு எனக்கு தெரியும். அடிக்கடி உன் போன்ல விஜயோட போட்டோவை பத்தி நீ ஃபீல் பண்றது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இல்லம்மா, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏய், நானும் உன் வயசை தாண்டி வந்தவ தாண்டி. இங்க பார், இந்த மாதிரி விஷயத்துல எதா இருந்தாலும் யோசிச்சு தான் பண்ணணும். உங்க அப்பா சொன்னாரு அது இதுன்னு விஜய் போய் பாக்குறது, போன்ல பேசுறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. ஏற்கனவே அவருக்கு ஒரு குழந்தை இருக்கு. அதை நினைச்சு அனாமிகாவோட மனசு என்ன பாடுபட்டு? அம்மா, அனாமிகாவுக்கு நமக்கு பிடிக்கலனாலும் அவளும் எனக்கு பொண்ணு மாதிரி தானே, அவ கஷ்டத்தை என்னால உணர முடியாதா? இந்த பார், ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையில அங்க இருக்கிறவங்க எல்லாம் கலங்கி போயிருக்காங்க. இப்ப உன்னால ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வையே, அது எல்லாரையும் ரொம்ப பெருசா பாதிக்கும். இந்த விஷயத்துல நீ தள்ளி நிக்கிறதா நல்லது. உங்க அப்பா சொன்னாரு அது இதுன்னு நீ விஜய்க்கு போன் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. அவர் கேட்டாருன்னு வையே, பண்ண எடுக்கல பேசல ஏதாவது ஒண்ணு சொல்லி நீ சமாளிச்சுக்கோ, புரியுதா? இதோட இன்றைக்கான எபிசோடு வந்து முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதையில் மகாவை ரொம்ப பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.